அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காக்காய்க்கு அச்சி எடுத்துன்னு போகிறாங்க. அச்சிமா வந்து காக்காய்க்கு நான் வந்து பசு மாட்டுக்கு கொடுக்கணுன்ட்டு பசுவுக்கு வாழை இலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். சாமி கும்பிட்டாச்சு, கும்பிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வழியாக பசுவை கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. அழகாக பசு சாப்பிட்றாங்க பாருங்கள். அது சாமி கும்பிட்டு சாப்பிட்ட உடனே ஒரே டயர்டாகிடுச்சு. சாப்பிட்ட இடத்துலேருந்து எழுந்துக்க முடியாது, உட்காந்தாச்சு. பசங்க என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோன்னு எழுந்துக்க முடியாது. சாமி கும்பிட்றதுனால நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், அதுவும் டயர்டாகிடுச்சு. ஒரு பொழுதுங்க சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. சிம்பிளாக முடிஞ்சது, சூப்பராக முடிஞ்சது.